எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் ரொம்ப வேகமானது. காலையில கண்ணு விழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மொபைல் நோட்டிபிகேஷன்ஸ், டார்கெட்ஸ், டிராஃபிக்னு ஒரு விதமான கிரானிக் ஸ்ட்ரெஸ்லயே நாம இருக்கோம். இதனாலேயே பல பேருக்கு பர்ன் அவுட் ஆகுது. இதுக்கெல்லாம் தீர்வு தேடி நாம பல மேலை நாட்டு செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்களை படிக்கிறோம். ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம வாழ்வியல் முறையை முறைப்படுத்த ஆயுர்வேதமும் உபநிஷதங்களும் மிக தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நமக்கு கொடுத்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த பழங்கால அறிவை நவீன அறிவியலோட இணைச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம்னு பார்க்க போறோம். நம்ம ஏன் இவ்வளவு பதற்றமா இருக்கோம்? ஏன்னா நம்ம உடலோட இயற்கையான சுழற்சியும் நம்ம இன்றைய லைஃப் ஸ்டைலும் ஒத்து போறதில்ல. இதை சரி செய்ய வேதகால கோட்பாடுகள் எப்படி ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன் தருதுன்னு ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல்ல நாம பார்க்க போறது தினசரியா. இது முக்கியமா ஆயுர்வேத நூல்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். தினம் அப்படின்னா நாள், சரியா அப்படின்னா ஒழுக்கம். நம்மள பல பேர் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இது சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரம். அறிவியல் ரீதியா பார்த்தா இந்த நேரத்துல வெளிப்புற சத்தம் குறைவாகவும் மனம் இயல்பாகவே விழிப்புணர்வுடன் இருக்கவும் வாய்ப்பதிகம். அதனால் கவனம் செலுத்த எளிதாக இருக்கும். இந்த நேரத்துல எந்திரிக்கிறதுனால உங்களுக்கு 3 மடங்கு வேகம் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களோட டெசிஷன் மேக்கிங் மற்றும் ஃபோக்கஸ் நிச்சயமா சீராகும். இதத்தான் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சர்க்கேடியன் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. உங்க உடம்போட கடிகாரத்தை இயற்கையோட கடிகாரத்தோட இணைக்கிறது தான் ஆரோக்கியமான வாழ்வுக்கு முதல் படி. அடுத்தது பிராணாயாமம். இதை வெறும் மூச்சு பயிற்சின்னு மட்டும் பார்க்காம நம்ம நரம்பு மண்டலத்துக்கான ஒரு ரிமோட் கண்ட்ரோலா பார்க்கலாம். நம்மள பல பேர் மூளை இடது பக்கம் வேலை செய்யுது, வலது பக்கம் வேலை செய்யுதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். உண்மையிலேயே பிராணாயாமம் பண்றதுனால என்ன நடக்குதுன்னா நம்மளோட ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் சமநிலைப்படுது. அதாவது பதற்றத்தை உண்டாக்கும் சிம்பத்தட்டிக் சிஸ்டமை குறைச்சு அமைதியை தரும் பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டமை வேகஸ் நர்வ் வழியாக இது தூண்டிவிடுது. உதாரணத்துக்கு நாடி சோதனா அல்லது அனுலோம் விலோம் செய்யும் போது இதய துடிப்பு மற்றும் சுவாச முறை சீராகி நரம்பு மண்டலம் அமைதியாகும் என்று பல ஆய்வுகள் சொல்லுது. உங்களுக்கு திடீர்னு ஒரு பயமோ அல்லது ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு முன்னாடி பதற்றமோ இருந்தா 5 நிமிஷம் ஆழ்ந்த பிராணாயாமம் பண்ணுங்க. உங்க நரம்பு மண்டலம் அமைதியாகிறது நீங்களே உணர முடியும். 3வது விஷயம் சமூக தொடர்பு. இன்று டிஜிட்டல் உலகத்துல நம்ம எதை வேணா பேசலாம், எதை வேணா கமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனா இது நம்ம மன அமைதியைத்தான் பாதிக்குது. தர்ம சாஸ்திரங்கள்ல ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத். அதாவது உண்மையை சொல்லு, அதே சமயம் அதை இனிமையாக சொல்லு. ஒரு விஷயத்தை பேசும்போதோ அல்லது டைப் பண்ணும்போதோ அது உண்மையா, அவசியமா மற்றும் அது அடுத்தவர் மனதை தேவையில்லாமல் புண்படுத்தாதா அப்படின்னு யோசிச்சு பண்ணாலே தேவையில்லாத சமூக மோதல்கள் குறையும். இது உங்க மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படும். அடுத்தது பஞ்சமகா யஜ்ஞம். இது நம்மள தனிமையிலிருந்து மீட்டெடுக்க உதவும் ஒரு அற்புதமான வழிமுறை. இதுல 5 கடமைகள் இருக்கு. தேவ யஜ்ஞம், இயற்கைக்கு செய்யும் மரியாதை. பித்ரு யஜ்ஞம், முன்னோர்களுக்கு செய்யும் நன்றி. ரிஷி அல்லது பிரம்ம யஜ்ஞம், அறிவை வழங்கிய குருக்களுக்கு செய்யும் மரியாதை. மனுஷ யஜ்ஞம், சக மனிதர்களுக்கு உதவுதல். பூத யஜ்ஞம், மற்ற உயிரினங்களுக்கு உணவிடுதல். இதை இன்னைக்கு மாடர்ன் சைக்காலஜில கிராட்டிடியூட் பிராக்டிஸ் மற்றும் ஆல்ட்ரூயிசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எண்ணம் வரும்போது நாம ஒரு பெரிய சமூகத்தோட அங்கம்னு உணர ஆரம்பிப்போம். இது மன அழுத்தத்தை குறைச்சு ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வை தரும். வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். வேதங்கள் சொல்லும் சாரம்சமே இதுதான். எல்லாமே உனக்குள்ளதான் இருக்கு. இதத்தான் தத்துவமசி, அதாவது அதுவே நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது. உங்க வாழ்க்கைய மாத்த நீங்க புதுசா எதையும் வாங்க வேண்டாம். காலையில கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க முயற்சி பண்ணுங்க. தினசரியா 5 நிமிஷம் நிதானமா மூச்சை கவனிங்க. பிராணாயாமம், முடிஞ்ச வரைக்கும் மற்ற உயிரினங்களுக்கு உதவுங்க. யஜ்ஞம். இந்த சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு வேதகால முறையை உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோல சந்திப்போம்.